கடைசியில அங்கேயே போயிடுச்சு. கொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே போன கதை தான் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கொடி தான். மற்றபடி வேற எந்த பழக்கமும் என்கிட்ட தெரியாது. ஆனாலும் நான் கொடி போறதால கூட ஒரு ஃப்ரெண்டு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் என்னோட ஃபேமிலி எல்லாருமே அடுத்தவர்கள் தான் நின்றாங்க. அதனாலே எவ்வளவோ குடிப்பழக்கம் வேணாம் அப்படின்னு எவ்வளோ பேர் எங்கள் குடும்பத்திலேயே என் மனைவி என் பிள்ளைங்கெல்லாம் சொல்லும்போது கூட நான் கேட்காம அநேக தர என்னோட சந்தோஷம். நான் குடிச்சா சந்தோஷமா, வேலைக்கு போனா வரணும், உனக்கு காசு கொடுக்குறேன்ல, நான் குடிச்சா என்ன தப்பு, என் உடம்பு வலிக்கு நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உடம்பு வலிக்கு குடிக்க ஆரம்பிக்கிறது ஒரு காலத்துல அது இல்லாம என்னால இருக்க முடியாது. நம்பர் என்ன போயிடுச்சு. அப்போ அநேக இடத்துல நிறைய பேர் குடும்பத்திலே இன்னைக்கே இருக்கிறாங்க. என் கணவன் குடிக்கிறாரு, எங்க அண்ணன் குடிக்கிறான், என் புள்ள குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வருத்தப்படுறாங்க. எத்தனையோ தாய்மார்கள் தங்கச்சிங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஆனா இதுக்கு என்ன சொல்யூஷன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு உண்மையான சொல்யூஷன் என்ன கேட்டீங்கன்னா, எத்தனையோ நான் குடிக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. என்ன நானும் இருந்துக்கிறேன் 6 மாசம் 8 மாசம் எல்லாம் இருந்துக்கிறேன். 6 மாசம் வரைக்கும் அங்கே நல்லா மாத்திரை கொடுப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவானுங்க, அந்த நல்ல சோறு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு என்ன ஆகும், உள்ள போய் நம்ம இங்கே குடிச்சு உடம்பு இறங்கி போகுது. அங்கே ஒரு 6 மாசம் அவனுக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, குடிக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தா நல்லா ஆயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரால திருத்த முடியாது. நான் சொல்றேன், 2 வாட்டி நான் உள்ள இருந்து வந்தேன். அதெல்லாம் யாரால திருத்த முடியாது. இந்த மாதிரிலாம் என்ன ஒண்ணுன்னா, நீங்க அவனை கொடுத்துருங்க ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது பார்த்தா எலும்பு தோலும் இருப்பான். அங்க 3 வேலையும் நல்லா சோறை துட்டு உட்காந்து என்ன ஆகும், நல்ல உடம்பு ஏறும். பாக்குறீங்க கூட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, உள்ளே குடியிருக்கிற ஹாஸ்பிட்டல் சேர்த்து நல்லா ஆயிட்டான்ப்பா. ஒன்றும் கிடையாது. என்னைக்கு டிசைட் பண்ற, 20ஆம் தேதி 21ஆம் தேதியே குடிச்சிருவான். அது மேல இருக்க முடியாது. ஒரு நாள் தான் நைட்டு எங்க நைட்டே சாப்பிட்டா நைட்ல தான் வண்டி அனுப்புவாங்க கூட்டு போறதுக்கு. பகல் அனுப்ப மாட்டாங்க, நைட்ல தான் அனுப்புவாங்க வண்டியை. நைட்ல அனுப்பிச்சா நைட் ஒரு இடம் தூக்கிடுவாங்க. நைட் சொல்லுவாங்க டிசைட் பண்ணும்போது உள்ள குடிச்சானா சொல்லி நைட்டே தூக்கிடுவேன் அப்படின்னா. அவன் 6 மாசமா அங்க உள்ள அடி வாங்கி உள்ளாங்க இருப்பான். அப்படி பல கஷ்டங்களோட அது உள்ள வாழணும். ஜெயில் மாதிரிதான் அது. அடிப்பானுங்க உள்ள குடிக்கலாம். யாரா தேசியத்துக்கு சேர்த்துட்டு போறீங்க, என் புள்ள குடிக்கிறான், என் பையன் குடிக்கிறான்னு. நீங்க எல்லாத்துக்குமே நீங்க குடிக்கிறான், என் புள்ள மாறணும், என் வாழ்க்கை மாறணும்னு சொன்னீங்கன்னா என்ன போல ஆண்டவர் ஏற்றுங்க, எல்லாமே மாறும். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று லுங்கி கட்டின்னு இந்த ஏரியால அந்த முனையில உட்காந்து லுங்கி கட்டி குடிச்சிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் ஒயிட் போட்டு இந்த சபைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன கேட்டா, நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். அதால் தான் இன்னைக்கு இருக்கேன். என்னை பார்த்து அன்னைக்கு லோகன்னு கூப்பிட்டவெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, சாமுவேல் ஸ்தோத்திரம். என்னோட மதிப்பு எல்லாத்தையும் யார் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தாரு. நான் குடி அப்படின்ற ஒரே விஷயத்தால நான் ஒரு ட்ரம்மரு, நான் வாசிச்சேன் படிச்சேன், யாரும் மதிக்கல, என்னை யாருமே மதிக்கல. ஆனா என்னோட பொசிஷன்னா, நான் வாசிக்கிற இடத்துல வாச்சா சிஎம்ஏ வாச்சாலும் கீழே உட்காந்தா வேடிக்கை பார்க்கணும், நான் தான் ஸ்டேஜில் உட்காரணும். அந்த நிலைமை இருந்தா கூட அந்த ஒரு குடின்ற குடிச்சதால என் வாழ்க்கையை தொலைச்சி கொண்டாடி போய் பிள்ளைங்க போய் குடும்பத்தில் அப்பா அம்மா இது எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு கட்சி நடுத்தருக்கு வந்துட்டேன். ஆனா அப்பவும் நான் என்ன பண்ணேன், என் வாழ்க்கையே போயிடுச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எல்லாரும் முடிவு பண்ண மாதிரி தான். நானும் செத்து போறேன், என் வாழ்க்கையை வேணாம், அவ்வளோதான், என்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் என்ன உயிரை வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு இதே பாடகர் ஒயின் ஷாப், பின்னாடி ஒயின் ஷாப் தான், அங்கே தான் போவேன். எப்போ காசு எடுத்து அங்கே தான் நேரம் போயிடுவேன். அந்த ஒயின் ஷாப் போனேன், அங்கே நல்லா குடித்தேன், திருப்பி போய் ஓரமாக உட்காந்தேன். இல்லடா கடவுளே, திருப்பி வாழ்க்கை எப்படிதாங்க, இது எல்லாரும் போயிட்டாங்க, கட்சியில் கொண்டாட்டி பிள்ளைங்க கூட நம்ம விட்டு போயிட்டாங்க, இனி நம்ம கூட யாருமே இல்லையே சொல்லிட்டு இதே இடத்துல பிளாட்ஃபார்மில் உட்காந்து அழுதேன். எவ்வளோ அழுதுருக்கேன். ஆனால் அன்னைக்கு நான் முடிவு பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, வேணாம், இதோட நம்ம வாழ்க்கை போச்சு, இது நம்ம வாழ்க்கை தேவையில்லை சொல்லிட்டு எல்லாமே நம்பணும், எல்லாமே துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எத்த புள்ளிய கூட நம்புறேங்க. அப்போ அந்த அளவுக்கு நான் பார்த்துங்க என்னன்னு. காரணம் நான் எவ்வளவு செஞ்சாலும் அவன் குடிக்கிறான்ற ஒரே காரணம் தான் எல்லாருக்குமே இருக்குது. நிறைய வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியல. குடிகார ஹாஸ்பிட்டல் இந்த மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா மட்டும் தான் குடியை நிறுத்தணும். நீங்க அதே சபையில பாத்தீங்கன்னா எத்தனை பேர் குடிகாரன் காட்ட மாட்டானு, இந்த இடத்துல எத்தனை சபைகள் இருக்கோ அத்தனை சபைகளை கூட்டு போனா யாரால குடிகாரன் நான் காட்டுவேன். குடிகாரன் மொத்த பேர் தான் சபைக்கு வருவோம். ஏன் தெரியுங்களா, அவனை ரசிக்க தான் ஆண்டவர் வந்தார்.
நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே நான் வந்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? நல்லவனை கூட்டின்னு வந்து நீ வாப்பா சபைக்கு வந்து உட்கார எங்க ஆறாது சொல்றாரு கிடையாது. தீய வழியில போறியா, நீ அழிஞ்சு போறியா, உன்னை கையை பிடிச்சு கூட்டின்னு வருவாரு. வா, ஒரு மனம் திரும்பு, உன்னை நான் உன்னை பாத்துக்கிறேன், உன்னை நான் வழி நடத்துறேன். நான் என்னோட போக்க நான் போனேன், ஆனா நான் அப்ப நான் ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன், சாவறதான் போனேன். கடைசியில ஆண்டவரே நீங்க என்ன வழி நடத்துங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தை அவ்வளவு. அன்னைக்கு என்ன கையை தூக்கி சொன்னோம், அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என்னை வழி நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல மைக்க பூச்சி சுவிசேஷம் சொல்றேன்னா அந்த அளவுக்கு என்னை மாத்தி என்னை கொண்டு இந்த இடத்துல நிறுத்திருக்காரு. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நான் வாங்காத அடியில, நான் படாத அவமானம் இல்லை. என்ன படிச்சாலும் என்ன இருந்தாலும், பணம் இருந்தாலும் எது இருந்தாலும், நண்பர்கள் கூட எவ்வளவு பேர் இருந்தாங்க. நான் கஷ்டம் இன்னைக்கு ஒரு நாள் நிற்கும் போது யாருமே என் கூட நிக்கல. நான் வந்து நேரா மேல முட்டி போட்டு ஜெபம் பண்ணதான் என் வாழ்க்கையை மாறிச்சு. எத்தனை நாள் பார்த்து திருப்பி இப்பெல்லாம் இருக்க மாட்டேன். தாடி வச்சு லுங்கி கட்டிக்கின்னு இப்போ பாருங்க மோனியில் உட்காந்து கிளாஸ்ல ஊற்றின்னு தான் உட்காந்துனேன். என் பேரே அதை சொல்லுவாங்க, அவன் லூ பண்ணிட்டான், டேய் அவன் போறான், அவன் கட்டி வாங்க வேண்டாம். இப்ப சொல்லுங்க, என்ன கூட சொல்லுங்க, ஒயின் ஷாப்புக்காரனா இதோ இந்த இடத்துல இந்த ரெண்டாவது நிறைய பேர் கூட போய் எவனா ஒருத்தவங்க என்ன கூட சொல்லுங்க, வாடா போய் குடிக்கலான்னு கூப்பிட முடியாது. அவன் கூப்பிடுறதுக்கு வாய் வராது. ஏன் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன நிக்க வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு என் வாழ்க்கையை மாத்தி இருக்காரு. முடியாது, கிட்டையே நெருங்க முடியாது அவனால, கூப்பிட வைக்கவும் முடியாது, என்ன கூப்பிட்டு போகவும் முடியாது அவனால. ஏன் கேட்டீங்கன்னா சபைக்கு போறோம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்றான், ஆண்டவரை விசுவாசிக்கிறவன், அவனை நம்ம கூப்பிட்டு வச்சுக்க அவர் நம்மள சும்மா விட மாட்டாரு. ஏன்னா அவர் அழகா கழுவி சேத்துல ஊழ்ந்துக்கு அந்த எண்ணெய் தூக்கி நிக்க வச்சு கழுவி பவுடர் அடிச்சு முறம் பூசி பேண்ட் செட்டை போட்டு பூசா வாங்கி கொடுத்து ஷூ ஒண்ணு கொடுத்து நேரம் உட்காருன்ட்டு நான் திருப்பி என்ன பண்ணுவேன், திருப்பி அதில் ஊழுவேன். அப்படியே விட முடியாது. ஏற்கனவே ஓந்துங்க அந்த 35 வருஷமா அதே ஏந்துக்க முடியாது. இப்பதான் ஏந்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளா இந்த 1 வருஷமா 6 மாசமாமா 6 மாசத்துக்கு மேல இப்பதான் வந்து வாழ்க்கையே மாறி இருக்கு. இதுதான் வாழ்க்கை இப்பதான் எனக்கே தெரியுதுப்பா. இந்த 30-35 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை எவ்வளோ பணம் எவ்வளோ மைண்ட் பசங்களை கொண்டு போய் செலவு பண்ண இப்பதான் தெரியுது வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி மனைவி பிள்ளைகளோட குடும்பத்தோட எப்படி வாழன்ற ஒரு வாழ்க்கையை உண்மையே சொல்ற. நான் வணங்குற ஆண்டவர் தான் இன்னைக்கு இதை சொல்லி கொடுத்துறேன். இந்த வாழ்க்கை என்னன்ட்டு உங்களுக்கு தெரியாது. அநேக பேர் நீங்க சொல்றீங்க உங்க வீட்டுல ஒரே ஒருத்த குடிக்கிறான்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க புள்ள குடிக்கிறான்னு நினைக்கிறீங்களா, உடனே யாரும் கேட்காதீங்க, அவங்க போ இங்க போ அந்த சமீபம் கிடையாது. நேரம் வீட்டுக்குள்ள போங்க, முட்டியே போடுங்க, ஆண்டவரே நான் உன்னை விசுவாசிக்கிறேன், என் புள்ள குடியிலிருந்து விடுபட முடியுமா, எனக்கு மாத்திட்டாங்க, நான் உங்களை ஏத்துக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்க. அன்னைக்கு மாறலாம் கேளுங்க, இதே நிக்க வச்சு என்ன கேளுங்க. ஏன்னா என்னையே போய் தெரிய மாட்டேங்குது. இவனை திருப்பி ஹாஸ்பிட்டல் சேர்த்து திருப்பி அங்க போய் இங்க போய் கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், 35 வருஷமா குடிச்சவன் நானு, எப்படி மாற முடிஞ்சது? எத்தனையோ ஹாஸ்பிட்டல் எத்தனையோ மாத்திரை மறந்து ஒன்னும் பண்ண முடியாது. இங்க வா, ஆண்டவரை ஏற்றுக்கொள், உன் வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில இதெல்லாம் மாறாதுன்னு வச்சு அது எல்லாத்தையும் மாத்தி அவரால் தான் கொடுக்க முடியும், மற்ற யாராலும் குடிக்கவும் முடியாது. புரியுதுங்களா? இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு இருந்தோம். இந்த குடிய ஒரு நாளும் நான் குடிக்கும் போது ஒயின் ஷாப் போகும்போது அந்த பாட்டில் எடுத்து குடிக்கும்போது எனக்கு குடிக்கவும் பிடிக்காது. ஆனா என்ன தான் சொல்லுவேன், இது விடாம இருக்க முடியும், இந்த சனியனை ஏன்னா தொட்டணும்னு சொல்லி எத்தனையோ நாள் யோசிச்சு என் பக்கத்துல குடிக்கிறவங்க கூட தான் சொல்லுவானுங்க. அப்படிலாம் இருந்து என் வாழ்க்கை வந்து குடி அவ்வளவு நாசமா போய் இருந்தோம். என்னைக்கு நான் வந்து இங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன் தான், நான் ஆண்டவரை ஏத்துக்கலாம் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏத்துக்கலாம் தான், இருந்தாலும் வேற வழி விலகி போயிட்டேன். அதான் அந்த பின்னாடி அந்த ஒரு நரகத்துக்கு போயிட்டேன். திருப்பியும் அதுல இருந்து திருப்பி என்ன கொண்டு வந்து அதான் எத்தனை முறை பாவம் பண்ணிக்கிறேன், எத்தனை முறை தான் ஒரு யாராவது மன்னிக்க முடியும் சொல்ல போலாம், யாரும் மன்னிக்க மாட்டாங்க. ஆனா எத்தனை முறையை தவறு செய்தாலும் மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்கிறார் இயேசு. அதனால சொல்றேன், தயவு செய்து உங்களுக்குள்ள யாரா இருந்தாலும், சப்போஸ் ஒருவேளை உங்க குடும்பத்திலேயே யாரா ஒருத்தர் இருந்தாலும், மனம் திரும்பாம இருந்தாலும், தயவு செய்து சொல்றேன் கேட்டுங்க. உங்க பிள்ளையோ உங்க அண்ணனோ தம்பியோ குடும்பத்துல யார் ஒருத்தர் இருந்தாலும், உங்ககிட்ட இல்லைனாலும் இன்னும் உங்க தெரிஞ்சவங்க வீட்டுல யாரா இருந்தாலும் ஒரே வார்த்தை சொல்லுங்க, இயேசு கிட்ட போங்க, உங்களுக்கு எல்லாம் மாறும் சொல்லுவாங்க. கண்டிப்பா மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீ எவ்வளவு கவலைப்பட்டியோ, எவ்வளவு வந்து அவமானப்பட்டோ அசிங்கப்பட்டியோ, அதை எல்லாத்தையும் மாற்றி தருவார். நீ எந்த இடத்துல அசிங்கப்பட்டியோ அதே இடத்துல உன் தலையை நிமித்துவார். நான் பாலாஜி நகர்ல அசிங்கப்பட்டேன், 4 பேர் கார் தூக்குறாங்க, எத்தனை பேர் தெரியுங்களா? இவன் போறான் பார் குடிகாரன், வரான் பார் குடிகாரன். இன்னைக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போயிட்டு ஒரு முறை என்னை நின்று அப்படி பாக்குறாங்க, பேச முடியல, வாய உன்னால பண்ண முடியல. ஏன் கேட்ட? அவன் ஆண்டவரை ஏத்துக்கினான்,
இன்னைக்கு வெள்ளஞ்சோழியமா இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குஷ்டி அந்த ரோட்டில் உட்காந்து வந்து நடப்பான், எங்கே கட்டிங்க. இன்னைக்கு பார்த்தா ஆண்டவர் ஏற்றுட்டு போகிறான், சுவிசேஷம் சொல்கிறான், பாடுறான், அந்த சேவையில் பாடுறான், இங்கே பாடுறான், அந்த இங்கேருந்து அந்த சுவிசேஷத்துக்கு போகிறான். எப்படிங்க முடியாதுலாம்? யாரால நன்னாலாம் மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாதுங்க. எந்த அப்பா அம்மா யாராலையும் மாற்ற முடியாது. உன்னை மாற்றி உன் வாழ்க்கையை நிலைநிறுத்த முடியும் என்றால் அது இயேசுவால மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாரால முடியாது. இல்ல ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது யாரால முடியாது, நிச்சயமா முடியாது. நம்பி ஏத்துங்க. சப்போஸ் உங்களுக்கு யாரா இருந்தா கூட, இங்க இருந்து கேட்குறவங்க குடும்பத்துல யாரா இருந்தாலும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்துல யாரா இருந்தா கூட தயவு செய்ய சொல்றேன், அவங்களுக்கு சொல்லுங்க, புரிய வைங்க கொஞ்சம். நீங்க எங்க சுத்தி யார போய் எந்த இது பண்ணாலும் ஒன்னும் வேலைக்கு வாழ்ந்து மாத்திரை மாந்திரிங்க நீந்திரிங்க ஒன்றும் பண்ண முடியாது. கயிறு கட்டிடுறானுங்க. ரொம்ப குடிக்கிற மூடு வந்து கயிறை வச்சுறாங்க. நல்லா முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ண முடியும்? நான் அப்படியே ஆகுறேன்னா, நான் கூட கல்யாணத்துக்கு ஒருத்தவன் தான் அப்படின்னா கயிறு கட்டி நான் பிடிக்க மாட்டேன் மச்சான். சரி நீ குடிக்கலன்னா நான் ஒரு ஆஃப் எக்ஸ்ட்ரா ஆகணும்னா நான் கயிறு கட்டான். என்னடா கயிறு கட்டிங்க? அப்புறம் பார்த்துல அப்பா கட்டிக்கலாம் விடு, கைட்டு தூக்கி போட்டான். முடிச்சு அவ்வளோதான். அவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஆனா இது எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு கட்டுக்கோப்பு, அந்த உங்களுக்கு பயம், அந்த ஒரு இது நீங்க மரியாதை எல்லாம் வரணும்னா அது ஆண்டவரால மட்டும்தான் முடியும். நீ ஆண்டவரை ஏத்துக்கொள், உன் வாழ்நிலை மாறும், உன் சூழ்நிலை மாறும், எல்லாமே மாறும், நிச்சயமாய் மாறும். ஏன்னா தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமா சொல்றேங்க. சப்போஸ் என்னோட வாழ்க்கையை தான் நான் இன்னும் நிறைய பேசுவேன். ஆனா எனக்கு முடிகிற டைம் ஆயிடுச்சு. இன்னும் பேசணும் நிறைய இருக்கு, அதெல்லாம் பேசலாம், சரிங்களா? அந்த மாதிரி நிலைமையில நான் இருந்து அன்னைக்கு நான் சாவலாம் நினைச்சுக்கும் போது ஆண்டவர் ஒரே வார்த்தையில கை தூக்கி, மகனே நீ எனக்கு தேவை, என் கூட வா கூப்பிட்டாரு. அதேதான் என்ன சொன்னார். அப்பதான் நான் கேட்டேன், என்ன என் கூட எல்லாம் என் மனைவி பிள்ளைக்கு எல்லாருக்கும் அவ்வளவு செஞ்சேன், நான் குடிச்சதா இல்ல சொல்ல, ஆனாலும் அவங்களுக்கு எதனா குறை வச்சேனா, ஏன் எனக்கு இந்த துரோகம் செய்ய ஆரம்பிச்சாங்க, இப்படி போனாங்க, இப்படி வந்தாங்க, என் வாழ்க்கை மாறலன்னு கேட்கும் போது தான் ஆண்டவர் எனக்கு ஒரு உண்மையான அந்த லைனை சொன்னாரு. எத்தனையோ பேர் நம்பி வந்தாங்க, எத்தனை பேர் கூட அந்த குடிச்சவங்க கூட இருந்த மனைவி பிள்ளைகள் எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அப்போதான் உட்காந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்து பாடின ஒரு பாட்டு, உலகத்தாலே நான் நல்லப்பட்டேனே, மனுஷராலே நான் நெருக்கப்பட்டேன், ஆஹா உலகத்தாலே நான் தள்ளப்பட்டேனே, மனுஷராலே நான் வெறுக்கப்பட்டேன், இயேசுவாலே நான் பிடிக்கப்பட்டேன், இயேசுவாலே நான் பிடிக்கப்பட்டேன், மனுஷரின் நடுவிலே நான் உயர்த்தப்பட்டேன், இந்த மனுஷரின் நடுவிலே நான் உயர்த்தப்பட்டேன், இயேசுவை போல யாரும் இல்லை, வாழ்வினில் இனிமேல் தொல்லை, இயேசுவை போல யாரும் இல்லை, என் வாழ்வினில் இனிமேல் ஏது தொல்லை, என் வாழ்வினில் இனிமேல் ஏது தொல்லை. அப்படின்னு ஆண்டவர் என்னை கருத்தை பிடிச்சி என்னை மேலே தூக்கி எத்தையோ தடவை எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னைக்கு மாறுவான் என்னைக்கு மாறுவான் என்னைக்கு மாறுவான்னு 30-35 வருஷத்துக்கு மேலே இவ்வளோ இருந்தாங்க. ஆனால் இப்போதான் வாழ்க்கை மாறிச்சு. ஆண்டவரை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். ஆண்டவர் ஏற்றுக்கிறாரு இல்லைன்னு சொல்ல, ஆனால் முழுமையை ஏற்றுக்கிறது இப்போதான் ஏற்றுக்கிறேன். ஆண்டவருக்காக நம்ம இது இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை மாறும்னு தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இருந்தால் அதே மாதிரி என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறிச்சு. இப்போ மாற்றி ஆளுக்கு இந்த சுவிசேஷம் சொல்ற அளவுக்கு ஆண்டவரை கொண்டு வந்து எடுத்திருக்காரு. இதற்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிற உற்றார்கள், தாய்மார்களே, பெரியவர்களே, தயவுசெய்து சொல்றேன். சப்போஸ் இந்த மாதிரி சூழ்நிலையில யாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தம்பி ஒருத்தன் சுவிசேஷம் சொன்னான், உடனே அவனை கேட்கறான், இல்லை நேரம் இங்க வாங்க, சபைக்கு ஐயா இருக்காரு, அம்மா இருக்காங்க, நேரம் பேசுங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். சும்மா வந்தோம் நீங்களே வாங்கன்னா நாங்க சொல்லுங்க, வந்து பாருங்க, முதல்ல ஐயா வந்து பாருங்க, இப்ப கொஞ்சம் கேளுங்க, நான் என்ன பாருங்க, அதே மாதிரி சொல்றேன், வந்து பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரலையா, குடிப்பையன் மகன் குடிக்கிறான் பக்கத்துல இந்த பிரச்சனை சொல்றீங்களா, பாங்க மாறுச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்களே முடிவு எடுத்துங்க, நாங்க என்ன சொல்றது, நாங்க எதுவும் சொல்ற மாதிரி இல்லை, சரிங்களா? நிச்சயமா நடக்கும்.
நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா யார் யார் என்னென்ன கஷ்டங்களும் பாரங்களோடு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா நீங்க வாங்க, வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை எது இருந்தாலும் சொல்லுங்க. உங்க குடி பிரச்சனை, குடி பழக்கம், எது இருந்தாலும் சொல்லுங்க. நான் வந்து நீங்க ஐயா கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிக்கணும். சரிங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு அருமையான சாட்சி நீங்க கேட்டீங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராங்க. குடிகார லோகா இருந்த மகனை ஊழியக்கார லோகா கர்த்தர் மாத்திட்டாரு. ஊழியக்காரு சாமுவேல், அல்லேலூயா, சுவிசேஷகர் சாமுவேல். அதற்காக ஜெபிக்கும் பொழுது நான் 3 முறை அவர் போய் சந்திச்சோம். பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு குடியில இருந்துட்டு இருந்தாரு. பிரச்சனைகள் பாருங்க, குடியினால அவருடைய பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடல. ஏன்னா இந்த மகன் எனக்கு தேவை, அந்த உள்ளம் எனக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லி அந்த குடிகார லோகத்தை கத்தர் சந்தித்து சாமுவேலாய் கத்தர் மாற்றி தேவனுடைய ஆளுநர் தக்கி உதவி செய்யும்படியாக கத்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதே போல இந்த திருச்சபைய ஒயிட் பெயிண்ட் அடிச்சதுதான் இந்த தம்பி தான் இல்லையா. அந்த பெயிண்ட் அடிச்சார், உள்ளமா மாறிடுச்சு இல்லையா. உள்ள மாத்திரம் மாறலங்க, ஆண்டவர் அவர் இல்லத்தையும் கத்தர் மாற்றி இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சுவிசேஷகராக கர்த்தர் மத்தியில் நிறுத்தி வைத்திருக்கிறார், சாட்சியாக வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்திலும் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியல அப்படின்னா நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை தருவார். ஆண்டவர் நம்புங்க. மேலும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புதிய வாசல் சீயோன் திருச்சபை நம்ம மயிலை பாலாஜி நகர்ல இந்த சபையில ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அல்லேலூயா. ஆகவே பள்ளிக்கரையில மயிலை பாலாஜி நகர் 2ஆம் பகுதியில் இருக்கிறது. வேலைச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 2வது கிலோமீட்டர் மயிலை பாலாஜி நகர் மாதுகார் ஷோரூம் பின்னால இருக்கு. நீங்க மினிஸ்ட்ரிஸ் இது நியூ ஜியான் சர்ச் போட்டீங்கன்னா நம்ம லொகேஷன் வரும். ஸோ அன்போடு கூட நாங்க அழைக்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மகா கிருபையும் இரக்கம் இருந்தவரே, இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் நினைவு கூறும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே வந்து இந்த பட்டணம் முழுவதும் நாங்கள் சென்று சுவிசேஷம் சொல்லி வர செய்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே இந்த குடிகார லோகோவை மாற்றி சாமுவேலாய் மாற்றினீங்களப்பா. அதே போல எத்தனையோ குடிகாரர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு கஞ்சா அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, போதை வஸ்துக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரையும் ஆண்டவரின் விடுதலை தந்து ரட்சிப்பீராக. ஆண்டவரே இந்த கருத்துல ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவை சுத்திகரிக்க என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிற, நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பத்தை கேட்டு பாவத்திலிருந்து விடுதலை தாங்க, வியாதிலிருந்து விடுதலை தாங்க, மரண போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க. இவர் குடியினால எல்லாவற்றையும் வந்தார், ஆனால் இயேசு இவரை இழக்க விரும்பவில்லை. இயேசு திரும்பவும் இவரை புதிய மனுஷனாக மாற்றுவது போல ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை ஜெபிக்கிற விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு புதிய மனுஷனாக மாற்றுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, God bless you, God bless you.